ஹாய். இன்றைக்கி நம்ம எல்லாருமே 10th போர்ஷன் 10th மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டர்டு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுனா என்ன? ஸோ ஆர்டர்டு பேர்னால் நத்திங் பட் இப்போ ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணி அதில் அது ரெண்டு நம்பர்ஸ் ஆர் ரெண்டு திங்ஸ் இங்கே என்ன இருக்கோ. இப்போ இங்கே பாருங்கள், கேரட் வந்து சீன் எடுத்திருக்காங்க, பிரிஞ்சால் பி, லேடிஸ் ஃபிங்கர் எல். இது வந்து இங்கே ஆப்பிள், எல்லாத்துக்கும் ஒரு டினோட்டிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க, பேர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கேரட் இஸ் carrot is related with apple and carrot is related with orange, carrot is related with grapes and strawberry. ஸோ அது எப்படி எழுதியிருக்கோம், C, A, C, O, C, G, C, S அண்ட் பிரிஞ்சால் அதே மாதிரி லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இதுக்கு பேர் என்னது, பேர். இப்போ 2-3 வர்றதுனால இதுக்கு எல்லாமே என்னது ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுவோம், பேர்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஆர்டர்டு பேர்ஸ். இது வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சம் ரிலேஷன்ஷிப்னால இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்னன்னு பார்ப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது என்ன, நத்திங் பட் A cross B. இப்போ இதில் A cross B பண்ணிட்டோம்னா திஸ் COBGLS இந்த மாதிரி ரிலேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி வெறும் 3 ரிலேஷன் பண்ணாலும் அது என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B தான். இல்லை இந்த மாதிரி சிக்கு AOGS, அப்புறம் பிக்கு இந்த மாதிரி AOGS, அது மாதிரி எல்லுக்கும் இந்த மாதிரி பண்ணாலும் A cross B தான். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன், என்ன ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து தான் நம்ம மேட்சிட்டு, அதாவது பேர் பண்ணுவோம் இதை. இப்போ புரியுதா? அண்ட் தென் இப்போ இந்த ஏக்குள்ளே தான் என்ன இருக்குது, கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது. ஸோ அப்போ இந்த C வந்து ஏக்குள்ளே இருக்குது, வெஜிடபிள்ஸுங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே இருக்குது. அப்போ கேரட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் A அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சப்செட்னா என்னென்னா, ஏங்கிறது ஒரு செட், கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். இப்போ கேரட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் A அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய டெஃபினேஷன் பார்க்குறோம். இப்போ அடுத்து இங்கே நோட் இதில் பார்க்கலாம். இப்போ A cross B is a set of all possible ordered pairs between elements A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. இதை இங்கேயே சொல்கிறேன். இப்போ A cross Bயில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 ஃபஸ்ட்டு, இங்கே 1, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 2, இதில் 2, இதில் 3, இதில் 3. ஸோ 1 2 3 ஃபஸ்ட்டு எழுதுறது எல்லாமே என்ன, எதோட கோஆர்டினேட்ஸு, ஏவோட கோஆர்டினேட். ஸோ ரெண்டாவது எழுதுறது என்னது, அதாவது ஏபி. ஸோ அப்போ ஏபிங்கிறது எதோட கோஆர்டினேட், பியோட கோஆர்டினேட். இப்போ B cross A எழுதும் போது நமக்கு வேறு மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதே ஆன்சர் வராது. ஸோ அப்போ B cross Aல அப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன, எதோட கோஆர்டினேட், பியோடது. அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடியது எதோட கோஆர்டினேட், ஏவோடது. அதை தான் இந்த நோட்டுங்கிற செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் அதுவும் அதே தான், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான் தேர்ட் பாயிண்ட். அண்ட் தென் இன் ஜென்ரல் A, B is not equal to B cross A. In particular, if A is equal to B, then A, B is equal to B cross A. இப்போ புரியுதா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 1, 2 அண்டு இங்கே பாருங்கள் 1, Aவும் A, 1ன்னு 1 வந்து சேம்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வேறு. ஏன்னா இதோட ஃபஸ்ட் கோஆர்டினேட் 1, இதோட ஃபஸ்ட் கோஆர்டினேட் A. ஸோ அதனால் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. பட் A is equal to B. அப்போ இங்கே ஏவும் 1ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1, இங்கேயும் 1. அப்போ 1, 1 இங்கேயும் 1, 1 வரும்போது என்ன ஆகும், அது வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ திங். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த A cross Bயை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அனதர் நேம் இஸ் கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இனிமேல் 11th சயின்ஸ்லலாம் படிப்பீங்க. ஸோ நவ் இட் இஸ் கால்ட், திஸ் A cross B is called, or B cross A is called cross product or Cartesian product. ஸோ இப்போ நீங்கள் A cross B எப்படி பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள்,
இந்த 1லேருந்து என்ன பண்ணணும், ஏ, திருப்பி 1லேருந்து பி, அதான் 1, A 1, B, அடுத்து 2லேருந்து ஏ அண்ட் தென் 2லேருந்து பி and then 3 to A 3 to B. So that is written as 3, A 3, B. இதே break cross ஏன்னா A, B முன்னாடி வைக்கணும், 1, 2, 3 பின்னாடி வைக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3ன்னு வரும். இது ஓகே, புரியுதா இது வரைக்கும்? ஸோ A cross B ஓட ப்ராடக்ட்டும் B cross A ஓட ப்ராடக்ட்டும் வேறு மாதிரி. பட் அதோட ஷேப் வந்து ரெக்டாங்கிளாக இருக்குது. பட் அதோடைய டைரக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி கிடைக்குதா கிராஃபிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது. அண்ட் இதில் இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னா, the number of A cross B is equal to number of B cross A. ஸோ இந்த ப்ராடக்டில் எத்தனை பேர்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. இதில் எத்தனை ப்ராடக்ட் பேர்ஸ் கிடச்சிருக்கு B cross Aல, 1 2 3 4 5 6. ஸோ இது ரெண்டுலேயும் எத்தனை பேர்ஸ் கிடச்சிருக்கு, 6 பேர். ஸோ ரெண்டுமே சேம் பேர்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை என் ஆஃப் A cross B is equal to N of B cross A. ஸோ இப்போ A cross B is equal to பை. இப்போ இந்த பைங்கிறது என்னன்னா நத்திங் பட் நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நல் செட்டோட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும், இப்போ சப்போஸ் செட்குள்ளே நம்பர்ஸ் இருந்தாலும் வேரியபிள்ஸ் இருந்தாலும் அதை நல் செட்டோட மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் நல் செட். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நல் செட்டை நம்ம 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0ன்னு எழுதிடக்கூடாது, 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த சிமிலர் வே நல் செட்டோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு நல் செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து பி அண்ட் நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ உங்களுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து பி இன்ட்டு கியூ. எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் என் ஆஃப் ஏ வந்து எத்தனை இருக்குது, 1 2 3. என் ஆஃப் பி எத்தனை இருக்குது, 1 2. இப்போ என் ஆஃப் ஏ வந்து இங்கே பின்னு வச்சா அந்த பி வந்து 3, இங்கே கியூன்னு எடுத்துக்கிறோம், அது 2. 3 2s are 6. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ நம்ம தியோரட்டிக்கலாகவும் சேம், நம்ம அந்த தியோரமை வெரிஃபை பண்ணுற மாதிரி ஆன்சர் விரித்து எழுதுனதும் சேமாக வந்திருக்கு. புரியுதா இந்த நோட் ஃபுல்லாக? ஸோ நெக்ஸ்ட் we will go into illustration 3 or nothing but progress check. If for any two non-empty sets A cross B is called as என்னன்னு கூப்பிடுவோம், it is also a non-empty set தான் வரும். Sorry, A cross B is called as a Cartesian product or cross product. So n of A cross B is equal to 20, n of A equal to 5. அப்போ n of B எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ n of A into n of B தான் இந்த 20. அப்போ இந்த 5 20ஆல் டிவைட் பண்ணால் you will get n of B is equal to 4. That is 20 divided by 5 which is equal to 4. Next, இந்த n of A or 20 உனக்கு புரியாதுன்னு சொல்வீங்க. ஸோ n of A ஃபார்முலா படி நான் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த n of A cross B, ஏன்னா இந்த n of A cross B is equal to n of A into n of B அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த வேல்யூ மட்டும் எழுதிட்டேன், which is equal to nothing but n of A cross B. ஸோ இப்போ இங்கே என்ன போடுவோம், 5 into n of B. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைட் போனால் என்னவாகும், டினாமினேட்டராக போகும். ஸோ 20 divided by 5. ஸோ டினாமினேட்டர் போகும்போது அது டிவிஷனில் போயிடுது. ஸோ 20 divided by 5 is 4. ஸோ now n of B is 4. புரியுதா? ஸோ if A is equal to minus 1, 1 and B is equal to minus 1, 1, geometrically describe the set of points of A cross B. இது வந்து graphical representation இந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. கிராஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் அந்த A cross B ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு graphical representation கொடுக்கணும். And A, B or line segments of given by intervals minus 4, 3 and minus 2, 3 respectively represent the Cartesian product of A and B. இதுக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் A cross B கண்டுபிடிச்சி அதோட ப்ராடக்ட் எழுதணும்.
ஸோ இதுக்கு இப்போ A cross B நம்ம கண்டுபிடிக்கலாம். A cross B is nothing but -4, என்னது -2, அடுத்து என்னது -4, 3, நெக்ஸ்ட்டு செட்டில் 3, 3, -2 அண்ட் அடுத்த செட் 3, 3. ஸோ திஸ் இஸ் த A cross B ப்ராடக்டோடைய ஆன்சர். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 வந்து நான் ஒவ்வொரு சம்மும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா? புக் இல்லைன்னா இந்த இதை நான் காமிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, தென் ஐ வில் டீச் த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். திஸ் இஸ் எக்ஸசைஸ் 1.1. இதில் ஃபஸ்ட்டு சம் செஞ்சு பாருங்கள் நீங்களா. ஸோ இங்கே தேர்ட் இதில் பாருங்கள், b = π which is nothing but null set அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ் லாஸ்ட்டு 9th பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமாக செஞ்சு காமிக்கிறேன்.